நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Mohammad Arshad, fantastic man. ஜெசிகா கூட இவ்வளோலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இவ்வளோ அழகாக வர சொல்லியிருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி இது நடக்கணும் அப்படின்னு நாங்களும் வந்து வேண்டிக்கணும். Very very well rendered, flawless. அழகா இருந்தது கேட்கிறதுக்கு. It was absolutely enjoyable. மேடையில் வரும்பொழுது நம்ம பலத்தை காட்டுறது ரொம்ப முக்கியம், பலவீனத்தை மறைக்கிறது அதை விட முக்கியம். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கில் இணை ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரம் கோல்வனா co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். எஸ், நம்மளோட வைல்ட் கார்ட் செலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம பசங்க எல்லாருமே கிளம்பி வைல்ட் கார்ட் செலெக்ஷன்ஸில் எப்படியாவது செலக்ட் ஆகி பப்ளிக் ஓட்டிங்கில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே கிளம்பி வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இந்த வைல்ட் கார்ட் செலெக்ஷன்ஸில் 3 பேர் டைரெக்டாக பப்ளிக் ஓட்டிங்க்கு செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த 3 பேர் யார் யாருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட ஸ்ரீஷா, பிரவாஸ்தி அண்ட் ஏஞ்சலின், இவங்க 3 பேருமே டைரெக்டாகவே பப்ளிக் ஓட்டிங் வைல்ட் கார்ட் பப்ளிக் ஓட்டிங்க்கு செலக்ட் ஆகி அங்கே ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அட் த சேம் டைம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உட்காந்துட்டு இருக்கிறது நம்மளோட ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 டாப் 3 ஃபைனலிஸ்ட் பரத், ஹரிப்ரியா அண்ட் ஸ்பூர்த்தி. பாக்கி கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருமே பாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட லவ்லி ஜட்ஜஸ். ஸோ ஜட்ஜஸ்க்காக ஜோரா ஒரு வாட்டி நம்ம கை தட்டிடலாம். ஸோ நம்மளோட ஜட்ஜஸ் எல்லாருமே கிளம்பி வந்தாச்சு அண்ட் நம்மளோட பசங்களும் ரெடி ஆயாச்சு. ஸோ அந்த வகையில் இனியோட வைல்ட் கார்ட் செலெக்ஷனோட ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இருக்கிறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ஜெசிகா.
ஜெசிகா பியூட்டிஃபுல். ஃபர்ஸ்ட் ஆல் இந்த பாட்டை எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாட் அ சாங். ஒரு அழகான குரல், உங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அழகான ஒரு பாட்டு சூஸ் பண்ணீங்க. ஐ திங்க் இட் வாஸ் a very very smart move. I think you stuck to what you're good at. Thank you. And very very well rendered. Flawless. அழகா இருந்தது கேட்கறதுக்கு. It was absolutely enjoyable. Thank you, sir. And some serious competition to you guys again. ஜெசிகா, எனக்கு என்ன நோட்டீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஒரிஜினலில் ரொம்ப நல்லா கேட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி ஈவன் ஃப்ரேசிங், ஒரு லைனோட ஃப்ரேசிங் கூட ஜானகி அம்மா எப்படி பாடியிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த சரணம் டு பல்லவி வர போர்ஷன் இல்லையா, அங்கே பிரெத் கண்ட்ரோல் கிடைக்கிறதுக்கு இட்ஸ் டிஃபிகல்ட், பட் யூ டிட் இட் வெரி வெல். ரொம்ப அழகாக பாடினீங்க ஜெசிகா. டிட் அ கிரேட் ஜாப். ஜெசிகா, Hi. உங்களை நான் ரொம்ப பெருசாலாம் மிஸ் பண்ணல, கொஞ்சம் தான் மிஸ் பண்ணேன். நீங்கள் இவ்வளோ நாள் நம்மளோட தானே இருந்தீங்க, இப்போ தானே கொஞ்ச நாளாக தானே நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்திருக்கீங்க. ஜட்ஜஸ் கிட்டேயும் நான் கண்டிப்பாக அந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். இவங்க வந்து டாப் 5 கண்டஸ்டன்ஸ்க்கு வரத்துக்கு ஜஸ்ட் 1 ஸ்டெப்க்கு முன்னாடி தான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை விட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த டாப் 6 வரைக்கும் இங்கே இருந்தாங்க, ஆனால் அந்த டாப் 5க்குள்ளே போக முடியல. பட் இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து இவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. எல்லா ஜட்ஜஸ்க்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கொஞ்ச நாள், அதாவது இந்த சில வாரங்களில் என்ன எக்ஸ்ட்ரா முயற்சி எடுத்திருக்கீங்க இந்த வைல்ட் கார்ட் செலெக்ஷனில் செலக்ட் ஆகிறதுக்கு? Well, eliminate பண்ணிக்கல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு எப்படியாவது இந்த வைல்ட் கார்டில் செலக்ட் ஆகி ஃபைனல்ஸுக்கு போகணுமென்று ஒரு ஆசை இருந்துச்சு. பாரா, ஜெசிகா கூட இவ்வளோலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இவ்வளோ அழகாக வர சொல்லியிருக்கீங்க. ஸோ டெஃபினெட்லி இது நடக்கணும் அப்படின்னு நாங்களும் வந்து வேண்டிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஜெசிகா. நீங்கள் உங்கள் இடத்துல உட்காந்துக்கலாம். ரொம்ப நன்றி. நம்மளோட வைல்ட் கார்ட் செலெக்ஷன்ஸ்க்காக நம்ம பசங்க எல்லாருமே எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பாட முடியுமோ, எந்த பாட்டு பாடினா நம்ம ஜட்ஜஸ்க்கு பிடிக்கும், இதெல்லாம் பாடினா அதிகமாக மார்க்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரியான பாடல்கள் சூஸ் பண்ணி ரொம்ப அழகாக பாடிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் அர்ஷத்.
அர்ஷத், சார் முதல்ல உன்னோட அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. your shoes, your gloves, watch, செம்ம ஸ்டைலாக பாடிருக்கேன். அண்ட் இந்த சாங் ரொம்ப அழகாக நீ வந்து டெலிவர் பண்ணியிருக்க. இன்னும் அந்த ஜோஷோட நீ எதுவுமே அந்த மைண்டில் வச்சுக்காம யூ ஜஸ்ட் ஹேட் ஃபன். அதுதான் வந்து சிங்கிங் அப்படி தான் இருக்கணும். ஸோ கிரேட் ஜாப். அர்ஷத், சார். நீ தான்டா இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர். தேங்க்யூ சார். ஈஸிலி கரெக்டாக சாங் சூஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி கையில் க்ளவ்ஸ்லாம் போட்டு தேங்க்யூ சார். அப்படியே கூலாக வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துரு. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர், தேங்க்யூ சார். way to go. விசில் அடிக்க யாருக்கு தெரியும்? எனக்கு வராது, நான் ஆக்டிங் பண்றேன், நீங்க வந்து சவுண்ட் கொடுங்க. 1 2 3. முகமது அர்ஷத், ஃபேண்டாஸ்டிக் மேன். வந்து இந்த சாங் பாடும்போது ஈவன் டு கேரி யுவர் பாடி லாங்குவேஜ் வித் தட் எனர்ஜி நாட் மெனி கேன் ஹேண்டில் இட். அண்ட் நீ வந்து ரொம்ப ஈஸியாக நேச்சுரலாக கம்ஃபர்டபுளாக பண்ண. ஐ திங்க் இட் வாஸ் அ கிரேட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் கார்த்திக் சொன்ன மாதிரி யூ ஆர் த பெஸ்ட் பர்ஃபார்மர் on stage. You looked so vibrant. Fantastic. Thank you. அர்ஷத், கார்த்திக் அண்ணா உங்களுக்கு சொன்னாங்கல்ல, யூ ஆர் த பெஸ்ட் பெர்ஃபார்மர். யூ ஆர் அ சிங்கர் ஆர் அ பெர்ஃபார்மர்? எல்லா சிங்கர்ஸும் நல்ல பெர்ஃபார்மன்ஸாக இருக்க முடியாது, எல்லா நல்ல பெர்ஃபார்மன்ஸும் நல்ல சிங்கர்ஸாக இருக்க முடியாது. பட் யூ ஆர் அ குட் சிங்கிங் பெர்ஃபார்மர். தேங்க்யூ சார். யூ அண்டர்ஸ்டுட் தட். லைவ் ஸ்டேஜ்லாம் யூ வில் கில், யூ வில் ரியலி கில். வண்டர்ஃபுல் அர்ஷத், வே டு கோ. காட் பிளஸ். அர்ஷத், அக்கா. எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி அங்க இருக்கிற பேண்டு கூட ட்ரம்ஸ் வாசிக்கும் போது கூட அவர் அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு வாசிச்சுட்டு இருந்தாரு. அண்ட் ஜட்ஜஸ் எல்லாம் கூட உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. வெரி குட். ஸோ இந்த வைல்ட் கார்டுக்கு நீங்க சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்போ டேய் கேட்குறேன்டா கேள்வி, ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிதானே? ஓகே, ரொம்ப நன்றி அர்ஷத். நீங்க போய் உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூக்கா. அப்படியே நடிப்போம். நம்ம கார்த்திக் சார் கிட்ட சில விஷயங்கள் கேட்கலாமே அப்படின்னு. எஸ் சார், என்ன சார் நடந்துட்டு இருக்கு உங்க லைஃப்ல? என்ன புதுசா நடந்துட்டு இருக்கு? புதுசா வந்து ஏதோ ஒரு பேண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஓ எஸ், புதுசாக ஒரு பேண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். நான், செல்வ கணேஷ் சார், விக்கு விநாயகராம் அவரோட பையன் அவர், அப்புறம் ஒரு கர்நாடிக் ஃப்ளாட்டஸ், ஒரு ஃப்ரெஞ்ச் பேசிஸ்ட், இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் பேண்ட் பேர் வந்து அர்க்கா. ஓகே. அர்க்கானா சன்ஸ்கிருத்தில். அண்ட் இது வந்து ஒரு ப்ராக்ரெசிவ் ஃபியூஷன் மியூசிக் உள்ள ஒரு பேண்ட். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஒரு 1 month அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் January 16th we are launching it in Bombay. நீலாத்ரி அவர் வந்து எங்களோட சேர்ந்து வாசிக்க போகிறாரு. ஸோ that's what I'm looking forward to right now. சூப்பர் சார், வாழ்த்துக்கள். Thank you so பேண்ட் much. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு Thank you, நாங்கள் thank you so எல்லாருமே much. விஜய் டிவி சார்பாக வாழ்த்துறோம். Thank you. ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வைல்ட் கார்ட் செலெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அண்ட் பசங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அடுத்ததா ஒரு அருமையான பாடல் பாடுறதுக்காக லெட்ஸ் வெல்கம் ராபின்.
அருள் சீரோ மார்போடு வா சிங்கார வேளனை தேவா. ராபின் இந்த பாட்டு பாடும்போது ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஃபினாலே அல்கா அஜித் பாடுற சாங். ஆக்சுவலி அவ அந்த பாட்டு அன்னைக்கு அந்த இண்டஸ்ட்ரியே அவ அசத்திட்டா அந்த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுதான் ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜானகி அம்மா பாடின ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ் அண்ட் இட்ஸ் சச் அ டிஃபிகல்ட் சாங் டு சிங். மை கொஸ்டின் இஸ், ஏன் நீங்கள் இந்த பாட்டு எடுத்தீங்க? இட்ஸ் அ ஃபீமேல் சாங், ஏன் எடுத்தீங்க? இல்லை, இவ்வளோ நாளாக அவ்வளோ டஃப்பான சாங் பாடினதே இல்லை. அதனால் இந்த வைல்ட் கார்டுனால செலக்ட் ஆகலைனாலும் ஒரு நல்ல ரிமார்க் வாங்கிட்டு போகணும்னு. ஓ, வெரி குட். குட் எஃபர்ட் ராபின். கொஞ்சம் கூட பெட்டராக இருந்திருக்கலாம்னு நிறைய பிளேசஸில் தோணி எடுத்து, ஆனாலும் ஐ திங்க் யுவர் எஃபர்ட் வாஸ் வெரி குட். வி என்ஜாய். தேங்க்யூ. ராபின், நீங்கள் ஸ்வேதா அவருக்கு நீங்கள் கொடுத்த பதில் வந்து ரொம்ப ஆனஸ்டாக இருந்தது. ஐ ரியலி லைக் த வே யூ செட் செலக்ட் அவனெல்லானும் அட்லீஸ்ட் ஐ வில் கெட் குட் ரிமார்க்ஸ்ன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக ஐ சே இட் வாஸ் அ கிரேட் அட்டெம்ப்ட். வைல்ட் கார்டில் ஐடியா இஸ் டு கெட் செலக்டட், ரைட்? ஸோ யூ ஹாவ் டு செலக்ட் அ சாங் தட் இஸ் இன் யுவர் கெப்பாசிட்டி. ஸோ வென் யூ டேக் சம்திங் தட்ஸ் ரியலி வெரி டஃப் அண்ட் பியாண்ட் யுவர் கெப்பாசிட்டி, there's a possibility of going wrong at places. ஸோ சில இடத்துல வந்து ஸ்வரம் எல்லாம் ரொம்ப நல்லா பாடினீங்க, ஆனால் சில இடத்துல வந்து அந்த அக்காரெல்லாம் வரும்போது கொஞ்சம் அந்த கிளாரிட்டி வந்து வாஸ் மிஸ்ஸிங். பட் ஹேவிங் செட் தட், யூ ஆர் வெரி வெரி டேலண்டட் அண்ட் அ வெரி குட் அட்டெம்ப்ட். ராபின், இந்த பாட்டை உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்தது யார்? நீங்களே இது நான் பாடுறேன்னு சொன்னீங்களா அப்பா அம்மாட்ட? இல்லை, அப்பா சொன்ன. அப்பாவா? அப்பா எங்கே இருக்காங்க? சார், உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும். உங்கள் பேர் சார்? செபாஸ்டியன் சார். செபாஸ்டியன், நீங்கள் பாடுவீங்களா? கொஞ்சம் பேசிக்ஸ் அவ்வளோதான். ஓ, நீங்கள் பாடுவீங்க, உங்கள் ஒய்ஃப் கேட்பாங்களா? இல்லை. அவங்க சரி, ஓகே. இப்போ இந்த பாட்டை நீங்கள் ராபின் உங்கள் பையனுக்கு தேர்ந்தெடுக்க நீங்கள் என்ன காரணமாக சொல்லுவீங்க சார்? அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். சரி, நான் முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணியது. ஸோ இந்த பாட்டு வந்து நீங்கள் இப்போ ஸ்வேதா சொன்ன மாதிரி ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில். சூப்பர் சிங்கரில் ஃபைனலில் அல்கா அசாத்தியமாக பாடி வின் பண்ணது. அதனால நம்ம பையனும் பாடினா இது நல்ல வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும்னு நினச்சி தான் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க இல்லையா? மோர் சான்சஸ் ஆஃப் வின்னிங் த சாங் பாடினா. அப்படியே இல்லை, அவனுக்கு டேலண்ட் இருக்கு. ஸோ லெட் ஹிம் மேக் இட். அதான் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், இவ்வளோ ஒரு ஹார்ட் கோர் கிளாசிக்கல் சாங் எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்பொழுது ரொம்ப மியூசிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாத பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியனை நீங்கள் எடுத்துக்கிறது பெட்டர் எப்போவுமே. பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ராங் மித் ஒன்று இருக்குது. காம்படிஷன்னா டஃப்பான சாங் பாடணும்னு அவசியமே இல்லை. நம்ம காம்படிஷன் சாங்னா என்ன விளங்கிட்டு இருக்கோம்னா, ரொம்ப கடுமையான ஸ்வரங்களோட ராக தாளத்தோடு அப்படி பிரமாதமாக பாடினா அசத்தி ப்ரைஸ் வாங்கிடலான்னு. அது எப்போன்னா அவ்வளோ முழு திறமையும் காட்டி நம்மளோட பலவீனம் எதுவும் வெளிப்பற்றாமல் இருக்கிற மாதிரி தான் சந்தர்ப்பத்தில் தான் அந்த மாதிரி பாட்டை எடுக்கணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேடையில் வரும்பொழுது நம்ம பலத்தை காட்டுறது ரொம்ப முக்கியம், பலவீனத்தை மறைக்கிறது அதை விட முக்கியம். ஸோ அதனால் ஹார்ட் சாங் எடுத்தால் வின் பண்ணிடுவோன்றது எப்போவுமே ஒரு தவறான கோட்பாடு. இது உங்கள் வழியாக மற்ற எல்லாருக்கும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து என்னை தவறாக நினச்சிக்காதீங்க. ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. பட் ராபின் இஸ் அ வெரி குட் சிங்கர்ன்றதுல எங்களுக்கு யாருக்கும் சந்தேகமே கிடையாது. ரொம்ப கஷ்டமான பாட்டை எடுத்தனால அதை பெர்ஃபெக்டாக நீ பண்ணலைன்றது தான் என்னுடைய கருத்து. சரி, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ. யூ சாங் வெரி வெல். நல்லா தான் பாடியிருக்கேன்னு சொன்னாங்க. அழுகுற மாதிரிலாம் மூஞ்சி வச்சுக்கூடாது. நான் கண்டிப்பாக ஜட்ஜஸ் எல்லாருக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லியாகணும். சரி, இந்த பையன் தான் வந்துட்டு சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு பாட மட்டும்தான் வந்திருக்கான். எக்ஸ்ட்ராவாக ஒரு கேள்வி கேட்டோன்னா கூட இந்த பையன் வந்து என்றைக்குமே எங்ககிட்ட பதில் கொடுத்ததே கிடையாது. ரியாக்ஷன் மட்டும்தான், அவ்வளோதான் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து முதல் முறையாக ஜட்ஜஸ் கேட்குற கேள்விக்கு ஒரு டயலாகை 2 மாதமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசியிருக்கேடா. டே, டச்சு பண்ணிட்டேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு. பேசுகிற? அடடா, இங்கே வா. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்காங்களா? ஸ்கூல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. ஏன் பயப்படுற? பக்கத்தில் வந்து பேசு. அப்புறம் லைஃப்பில் புதுசாக என்ன நடக்குது கேட்குறல்ல? லைஃப்பில் என்ன நடக்குதுன்னா, லைஃப்பில் என்ன நடக்குது நீ எப்படி நடந்து அங்கே போய் உட்கார்ப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
இந்த வாரம் முழுக்க நம்ம வைல்ட் கார்ட் செலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் வைல்ட் கார்ட் செலெக்ஷன்ஸ்ல நிறைய குட்டீஸ் பாடி முடிச்சிட்டாங்க, இன்னும் சில பேர் பாக்கி இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பிரேக் அப்புறம் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக லெட்ஸ் வெல்கம் அ சப்பி பாய் ஷரண். Charan, again, good effort. கஷ்டமான பாட்டு. But it's okay, man. It's okay. You tried your best. Sir, sorry, sir. எதுக்கு? கொஞ்சம் நீங்க சரியா ஏய் தொண்டனா அப்படிதான் ஆகும். அது இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல அது. Right? So it is really okay. ஒரு நாள் தொண்டை கட்டிச்சுனா ஒண்ணும் பண்ண முடியாது. It's okay. Right? There will be another competition. பண்ணி ரொம்ப நல்லா ட்ரை பண்ண. And so all the best and a great effort. ஷரண், சார் கார்த்திக் சொன்ன மாதிரி few things are not in our hands. நீங்கள் வந்து தொண்டை கட்டிடுச்சுன்னா அது உங்கள் கையில் இல்லை. ஆனால் I felt one small little thing. A lot of fear was there in your performance. ஏன்னா தொண்டை கட்டுறதுக்குன்னு ஒரு பயம் இருக்கலாம். பாடுறதுக்கு முன்னாடியோ தொண்டை கட்டுறதுக்கு எப்படி பாட போகிறோமோன்னு பயம் இருக்கும். பட் competition is all about winning those small little fears and give a performance that is beyond all those obstacles. என்னன்னா எனக்கு தெரியும் இந்த சாங் நீங்கள் நல்லா பாட முடியும்னு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஒரு 2 லைன் பயம் இல்லாமல் இப்போ காம்படிஷன் முடிஞ்சிடுச்சு, இப்போ ஒரு 2 லைன் பாடுங்களேன் தைரியமா. சார் கொஞ்சம் வாட்டர் சாப்பிட்டு. ப்ளீஸ் கொஞ்சம் என்ன ஃபுல் ஒரு லிட்டர் சாப்பிடலாமே. காம்படிஷன் முடிஞ்சிடுச்சு. ஓகே, திஸ் இஸ் நாட் வேலிட் ஃபார் காம்படிஷன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஸ்மைல் ஃபர்ஸ்ட், ஒரு ஸ்மைல். Come on guys, come on. Big round of cheers. Okay. Lovely. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சிற்றிடைதான் கண் பறிக்கும் மீன் கொடியோ. சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சிற்றிடைதான் கண் பறிக்கும் மீன் கொடியோ. விண்ணிலே வாழ்ந்திருக்கும் வெண்ணிற நிலா பெண்ணென காலெடுத்து வந்ததோ புலா. முன்னழகும் பின்னழகும் பொன்னழகோ
போதும் போதும் போதும். I don't want to stress your voice. Beautiful. நான் என்ன சொல்றேன்னா, try to overcome fear when you're performing because it really helps. பயம் இருந்தா இன்னும் that will subdue your performance further. So please don't get scared. We all are friendly people here. Come and rock the stage. Very good performance. Very nice. Thank you. Wonderful. ஷரண், எனக்கு ஒரு ஆஸ்பெக்ட் வந்துட்டு ரொம்ப பிடிச்சது. அது எல்லாருக்கும் தெரியும், நான் சொன்ன பிறகு தான் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். இப்போ யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் அட்டெம்ப்ட் எவர்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்கும். ஒலிம்பிக்ஸில் எப்போ ஒரு வருஷத்தில் 100 மீட்டர்ஸ் டேஷ் 100 மீட்டர் ரேஸ் இருக்குல்ல, அது ஓடுறதோட ஒரு வீடியோ இருக்குது, பார்த்து தெரியும். ஒரு வருஷத்தில் ஒரு ஒலிம்பிக்ஸில் என்னாச்சு, அந்த கன் ஷாட் வந்த உடனே எல்லாரும் டேக் ஆஃப் ஆகிறாங்க. அந்த 12 பேரும் ஓடிட்டு இருக்கும்பொழுது ஒருத்தனுக்கு கால் இடறி ஒரு 3ஆவது செகண்டில் கீழே விழுந்துடுறான். அவன் விழுந்து எந்திரிக்கிறதுக்கே 2-3 செகண்ட் ஆகும். மற்றவங்கெல்லாம் டச்சில் எனக்கு போயிட்டாங்க. ஹி வாஸ் இன் தி எண்ட். பட் அவன் என்ன பண்ணியிருக்கணும், சாதாரணமாக நம்மலாம் நினைக்கிற மாதிரி இருந்தால் சைடில் ஓரமாக வந்து உட்காந்துருக்கணும். அந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு அங்கேருந்து எந்திரிச்சு தோப்போன்னு தெரிஞ்சு கடைசியாக தனியாக ஓடி அந்த 100 மீட்டர் டேஷை முடிக்கிறான். இன்றைக்கி அதை தான் நீ பண்ண. முதல்ல குரல் கரகரத்திருச்சு, பாட வரலான்னு தெரியுது, ஃபங்க் ஆகிட்டா, அழுகிற நிலைமைக்கு வந்துட்ட. அதை விடக்கூடாதுன்னு சொல்லி அழகாக பாடி முடிக்கணும்னு முடிச்ச பாரு. தட்ஸ் வேர் யூ கான்ட்ரிபியூட்டட் வெல். இதுதான் பெர்ஃபார்மர். ஏன்னா இந்த போட்டி ஃபார்மேட் வேணால் ஒரு காம்படிஷனாக இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு எங்கள் இவ்வளோ ஆடியன்ஸ் உட்காந்து நீ பாடி கேட்டு நாங்கள் சந்தோஷப்படுறதுக்காக தான் உட்காந்துருக்கோம். யூ ஆர் an entertainer in the center of the stage. That's where you prove you are a real performer. இந்த ஸ்பிரிட் இருந்தால் போது you will win with music. Okay? God bless you. You did very well, Sharan. ஷரண் தம்பி, டென்ஷன் ஆயிட்டீங்களா இல்லை உடம்பு சரியில்லையா, என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? கொஞ்ச நாள் கோல்டாக இருந்தது. தேங்க்யூ ஷரண், நீங்கள் போய் உங்கள் இடத்துல உட்காந்துக்கோங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வைல்ட் கார்ட் செலெக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் இப்போ அடுத்ததா வந்து பாட போகிறது நம்ம வைல்ட் கார்ட் செலெக்ஷன்ஸோட லெவல் 1ஓட லாஸ்ட் கண்டெஸ்டன்ட், அதாவது நம்ம கார்த்திகா வந்து பாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் கார்த்திகா. அன்பினோடு நான் உன்னவும் கொடுத்த நல்ல குருநாதன் நீயே, உனக்கென்ன விதமிக்க நீயை நாமீவதென்று நான் இத்தான் அப்பனித்தனிய தரவில்லை. சக்தி வடிவேலுடன் தத்துமையிலேருடும் ஷண்முகா உனக்கு குறை உள்ளதோ? வடிவேலுடன் தத்துமையிலேருடும் ஷண்முகா உனக்கு குறை உள்ளதோ? சக்தி வடிவேலுடு தத்துமையிலேருடு ஷண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ? முருகா உனக்கு குறை உள்ளதூவா? ஏன் இப்படி கோவணத்துடன் தண்டு கொண்டு இன்குற்றோர் ஆண்டியானாய்? முருகா நீ ஏன் இப்படி கோவணத்துடன் தண்டு கொண்டின் குற்றோர் ஆண்டியானாய்? எனது வினைபடிபடும் அல்லவோ வந்து நீ இப்படி இங்கு இருக்கலாம். என் ஆசான் அப்பன் அன்னையாம் என்னவும் எண்ணினே தருமையரு பழனி மலையில்
சங்கரன் கும்பிடும் என் தண்டபாணி 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 தெய்வமே பழனியப்பா ஞான பழனியப்பா தமிழ் ஞான பழனியப்பா பழனியப்பா ஞான பழனியப்பா தமிழ் ஞான பழனியப்பா ஜபை தன்னில் திரு ஜபை தன்னில் உருவாகி உறவோர்க்கு பொருள் கூறும் பழனியப்பா ஞான பழனியப்பா தமிழ் ஞான பழனியப்பா ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் நீ வாழ இடமும் உண்டு நீருண்ட மேகங்கள் நின்றாடும் கைலையில் நீ வாழ இடமும் உண்டு தாயுண்டு மனமுண்டு தாயுண்டு மனமுண்டு அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசமும் உண்டு உன் தத்துவ தவறென்று சொல்லவும் அவையின் தமிழுக்கு உரிமை உண்டு ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானி யாருமையிலரு ஈசனித நாடு யாருமையிலரு ஈசனித நாடு இன்முகம் காற்றவானி ஏற்றுக்கொள்வார் கூட்டிச் சென்றேன் என்னுடன் ஓடிவானி என்னுடன் ஓடிவானி கார்த்திகா ஒரு ஐகானிக் சாங் எடுத்திருக்கீங்க நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எவர் கிரீன் மெலடிஸ் அப்படி போயிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாங் செலெக்ஷன் பண்ணியிருக்கீங்க ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் சூஸிங் திஸ் சாங் பட் இந்த சாங் கொஞ்சம் கூடி பெட்டராக பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் கூடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த வாட்டி வரும்போது யூ ஷுட் ராக் மோர் தேங்க்யூ கார்த்திகா அவனோட பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உன்னுடைய கம்பீரமான தமிழ் உச்சரிப்புக்கு என்னுடைய பாராட்டை நான் தெரிவிச்சே ஆகணும். ரொம்ப அழகு. இந்த பாட்டு வந்து கேபி சுந்தராமலம்மா பாடினது. அவங்க குரலே அப்படி தான் இருக்கும். புதுசாக கேட்குறவங்களுக்கு இந்த தலைமுறை லிசனர்ஸ்க்கு அந்த பாட்டை ப்ளே பண்ணி காமிச்சா பாடுறது ஆனா பெண்ணான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அவங்க குரல் அந்த மாதிரியாக இருக்கும். 12 வயசில் நீ எடுத்து பாடுற முயற்சிக்கிறதே வந்து ரொம்ப ஒரு அபாரமான விஷயம். பிரமாதம் அது. வெல் டன். வே டு கோ. பியூட்டிஃபுல். கார்த்திகா, நீங்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸ்க்கு ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர் வந்து பலூன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்படிலாம் யாருமே எதுவுமே கொடுத்ததில்ல. ஏன்னா இவ்வளோ நேரமாக நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு எதாவது கொடுத்துருப்பீங்களா? ஒரு 50 காசு அது கொடுத்துருப்பீங்களா? ஆனால் கார்த்திகா நிஜமாலே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம் நாங்களும் உங்களை. அண்ட் நீங்கள் வந்து ஆக்சுவலி ஸ்ரீஹரிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எலிமினேட் ஆனப்போ நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. ஸ்ரீஹரி தம்பியை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அவரை திரும்ப மீட் பண்ணி பேசுனீங்களா? என்னெல்லாம் பேசிக்கிட்டீங்க? டச்சில் இருந்தீங்களா எவ்வளோ நாள்? ஃபோன்
என்ன பேசுவீங்க? ஞான் ப்ராக்டிஸ் சீது நான் சீதிலா ஏத பாட்டா பாடுனேன். ஏத பாட்டெல்லாம் அதெல்லாம் பாடுனீங்க? நன்னாயிட்டு பாடணும். நீங்கள் அட்வைஸ்லாம் கொடுத்துருக்கீங்க அப்போது. ஆமாம். ஸோ இவங்களும் வந்து ராபின் மாதிரி. ராபின் வந்து எப்படி ஆண்களில் வந்து பாடுறதுக்கு மட்டும் வாயை திறப்பாரோ அதே மாதிரி தான் இந்த பிள்ளையும் வந்து கார்த்திகாவும் ரொம்ப ரொம்ப அமைதியாக பாடுறதுக்கு மட்டும் வாயை திறந்து அழகாக பாடுவாங்க. மிச்சப்படி பேசலாம் மாட்டாங்க. ஐ கம் ஹியர் ஒன்லி ஃபார் சிங்கிங் யூனோ அப்படின்னு. ஓகே கார்த்திகா, தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கண். லெவல் 1ல் ஆல்ரெடி 16 பேர் பாடியிருக்காங்க. அண்ட் இந்த 16 பேர்லேருந்து லெவல் 2க்கு எத்தனை பேர் போக போகிறாங்க, அண்ட் அந்த லெவல் 2லேருந்து யார் யார் டைரக்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ், அதாவது நம்மளோட ஸ்ரீஷா, பிரவஸ்தி, ஏஞ்சலினோட ஜாயின் பண்ண போகிறாங்கன்றது எல்லாமே இந்த வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இப்போது லெவல் 1, அதாவது நம்மளோட வைல்ட் கார்டு செலெக்ஷன்ஸ் லெவல் 1லேருந்து லெவல் 2க்கு யார் யார் போக போகிறாங்கன்றத ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே தேவன் சார். ரவுண்ட் 2க்கு போக ஃபர்ஸ்ட் 2 contestants Rohini and Anul Akash. Congratulations. Wild card selections or second level ku poga poringa. Congratulations. Karthik sir. Sonika, rhyming name Monica. Thank you Karthik sir. Shweta ma'am. Sonika, Monica, Jessica. Congratulations Jessica. And Shivani. Shivani. அடுத்தது விஜய் பிரகாஷ் சார். அர்ஷத். அர்ஷத். அடுத்த பேர் சார். குமுதினி. குமுதினி. இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர். ஆல்ரெடி 8 பேர் ஆயாச்சு 16 பேர்லேருந்து. ஸோ இப்போ ஜேம்ஸ் வசந்த் சார், நீங்கள் சொல்ல போகிற இப்போ இந்த 8 பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லணும். அதான் என் வேலை. நீங்கள் 16லேருந்து 8 பேர் எடுக்கணும்னு எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்க ஜட்ஜஸ்ட்டை. 8 பேர் எடுத்துட்டோம். இவங்களுக்கு இப்போ நான் விஷஸ் சொல்ல போகிறேன். விஷஸ் சொல்ல போறீங்களா சார்? எல்லா ஜட்ஜஸும் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணாங்க, நீங்களும் ஒவ்வொருத்தரை. ஐயோ, இது அப்படி தனித்தனியாக ஆளுக்கு 2 பேர் செலக்ட் பண்ணல, எல்லாம் சேர்ந்து செலக்ட் பண்ணதில் 2 பேர் சொன்னோம். நான் வந்து கிரீட்டிங்ஸ், அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் சொல்ல போகிறேன். ஸோ லெவல் 2க்கு போக போகிற வைல்ட் கார்டு 8 பேர் செலெக்ஷன் ரவுண்டில் இவங்க தான். அப்போது நாங்கள் ஃபைனலாக டேலி பண்ணும்பொழுது வி ஃபெல்ட் ஒன் மோர் பார்ட்டிசிபெண்ட் போனால் நல்லா இருக்கும்னு நினச்சோம். அதனால் நாங்கள்லாம் சேர்ந்து we have chosen Karthika as the 9th contestant. Karthika, congratulations. So 9 contestants அடுத்த செகண்ட் லெவலுக்கு போகிறாங்க வைல்ட் கார்டு ரவுண்டில் இல்லையா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். 9 எல்லாருமே 2 செலக்ட் பண்ணாங்க சார். இது நாங்களே சேர்ந்து செலக்ட் பண்ணி 8+1 கொடுக்கலான்னு நினச்சோம். அதனால ஒன்று. அப்புறம் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்தது டாப் ஸ்கோரர் அனுஷாவை மறந்துட்டோன்னு சொல்லி. நான் அனுஷாவோட மூஞ்சி பார்த்துட்டே இருந்தேன். she was so sure. நானும் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் அனுஷா தான் செலக்ட் ஆவாங்கன்னா, அனுஷா பாவம் அங்க பயந்து போயிருக்காங்க. இங்க வாங்க அனுஷா நீங்க. She is the top scorer of the day in the first level. Congratulations அனுஷா. ஸோ இந்த வைல்ட் கார்டு செலெக்ஷன்ஸோட லெவல் 1ஓட டாப் ஸ்கோரர் நீங்கள். அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த வைல்ட் கார்டு செலெக்ஷன்ஸோட லெவல் 1 தாண்டிருக்கீங்க. அதுக்கு மறுபடியும் ஜோரா அவங்கள கைத்தட்டி உங்களை பாராட்டிடலாம். ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை தாண்டி இந்த லெவலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பாக ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் அட் தி சேம் டைம் லெவல் 2லேருந்து உங்கள்லேருந்து சில பேர் வைல்ட் கார்டு பப்ளிக் ஓட்டிங்க்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க. ஆனால் அது யார் யார் அப்படின்றது நீங்கள் உங்களோட லெவல் 2 பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் வந்து நம்ம சொல்ல முடியும். எஸ், ஸோ ஹாப்பியாக இருக்கீங்களா எல்லாருமே? தெரியலையே, லெவல் 2 டென்ஷன் தெரியுதே. இப்போ என்ன டாஸ்க் அப்படின்னா, நம்ம ஹாப்பியாக இருக்கோம், லெவல் 2க்கு போக போகிறோம். ஸோ லெவல் 2க்கு போக போகிறோன்றதுனால நம்ம லெவல் 2 அளவுக்கு ஒரு ஜம்ப் ஒன்று கொடுத்துட்டே நம்ம இந்த எபிசோடை முடிக்கிறோம். ஓகேயா? அட் த சேம் டைம் இங்கே இருக்கிற பாக்கி கண்டஸ்டன்ஸ் அத்தனை பேருக்குமே நீங்கள் உங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம். அவங்களுக்காகவும் நம்ம மறுபடியும் ஜோரா ஒரு வாட்டி கை தட்டிடலாம். தேங்க்யூ ஸோ மச் குட்டீஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வினர்ஸ் அகேன். லெவல் 2 காம்படிஷன் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ இந்த லெவல் 2ல் யார் யார் செலக்ட் ஆகி பப்ளிக் ஓட்டிங், வைல்ட் கார்டு பப்ளிக் ஓட்டிங்க்கு போகிறாங்கன்றதை நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். Until then, it's Priyanka along with all these beautiful kids signing off on Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun XLO and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். Jump! Jump, jump!